தொடக்க நூல் அதிகாரம் 36. ஏசாவின் வழிமரபினர். ஏதேம் என்ற ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே. ஏசா கானா நாட்டு பெண்களுள் இத்தியன் ஏலோனின் மகள் ஆதாவையும், இவியன் சிபயோனின் மகளான அனாவின் மகள் ஓஹோலிபாமாவையும், இஸ்மாயேலின் மகளும் நெபயோத்தின் சகோதரியுமான பாஸ்மத்தையும் மணந்து கொண்டான். ஏசாவுக்கு ஆதா எலிபாசை பெற்றெடுத்தாள். பாஸ்மத்து ரகுவேலை பெற்றெடுத்தாள். ஓஹோலிபாமா ஏயூசு, யாழாம், கோராகு ஆகியோரை பெற்றெடுத்தாள். இவர்கள் ஏசாவுக்கு கானா நாட்டில் பிறந்த புதல்வர்கள். பின்னர் ஏசா தம் மனைவியர், புதல்வியர், தம் வீட்டை சேர்ந்த எல்லாரையும் அழைத்து கொண்டு தன் மந்தைகள், கால்நடைகள், கானா நாட்டில் தான் சேர்த்திருந்த உடைமைகள் யாவற்றோடும் தன் சகோதரன் யாக்கோப்பை விட்டு பிரிந்து வேறு நாட்டிற்கு போனான். ஏனெனில் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு அவர்களுடைய உடைமைகள் பெருகிவிட்டன. அவர்கள் தங்கியிருந்த நிலம் அவர்களுடைய மந்தைகளுக்கு போதாதிருந்தது. ஆகையால் ஏசா என்ற ஏதோம் சேயீர் என்ற மலைநாட்டிற்கு சென்று குடியேறினான். சேயீர் மலைநாட்டில் வாழும் ஏதோமியரின் மூதாதையாகிய ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே. ஏசாவின் புதல்வர்கள் பெயர்களாவன: ஏசாவின் மனைவி ஆதாவின் மகன் எலிபாசு, அவனுடைய இரண்டாம் மனைவியான பாஸ்மத்துடைய மகன் ரகுவேல். எலிபாசுக்கு தேமான், ஓமார், செப்போ, காத்தாம், கெனாசு ஆகியோர் புதல்வர்கள் ஆவர். ஏசாவின் மகன் எலிபாசுடைய மறுமனைவி திம்னா ஏலிபாசுக்கு அமலலேக்கை பெற்றெடுத்தாள். இவர்களே ஏசாக்கின் மனைவி ஆதாவின் பேரப்பிள்ளைகள் ஆவார்கள். ரகுவேலின் புதல்வர்கள் நகத்து, செராகு, சம்மா, மிசா என்பவர்கள் ஆவார்கள். இவர்களே ஏசாவின் மனைவி பாஸ்மத்தின் பேரப்பிள்ளைகள். சிபயேனின் மகளான அனாவின் மகள் ஓஹோலிபாமா ஏசாவுக்கு பெற்றெடுத்த புதல்வர்கள் ஏயூசு, யாழாம், கோராகு என்பவர்கள் ஆவார்கள். ஏசாவின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் ஏசாவின் தலைமகன் எலிபாசின் புதல்வர்களான தேமான், ஓமார், செப்போ, கெனாசு, கோராகு, காத்தாம், அமலலேக்கு ஆகியவர்கள் ஆவார்கள். இவர்கள் அனைவரும் எலிபாசுக்கு பிறந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள். இவர்களே ஆதாவின் பேரப்பிள்ளைகள். ஏசாவின் மகன் ரகுவேலின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் நகத்து, செராகு, சம்மா, மிசா என்பவர்கள். இவர்களே ரகுவேலின் புதல்வர்களும் ஏசாவின் மனைவி பாஸ்மத்தின் பேரப்பிள்ளைகளும் ஆவார்கள். இவர்கள் ரகுவேலின் வழிவந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள். ஏசாவின் மனைவி ஓஹோலிபாமாவின் புதல்வர்களுள் தலைவர்களாய் இருந்தவர்கள் ஏயூசு, யாலாம், கோராகு என்பவர்கள் ஆவார்கள். இவர்கள் அனாவின் மகளும் ஏசாவின் மனைவியுமான ஓஹோலிபாமா வழிவந்த தலைவர்கள். இவர்களே ஏதோம் எனப்பட்ட ஏசாவின் புதல்வர்களும் அந்த இனத்தின் தலைவர்களும் ஆவார்கள். சேயீரின் வழிமரபினர். அந்த நாட்டில் குடியிருந்த ஓரியனான சேயீருடைய புதல்வர்கள் லோத்தான், சோபால், சிபயோன், அனா, தீசோன், ஏசேர், தீசான். இவர்களே ஏதாம் நாட்டிலிருந்த சேயீருடைய மக்களாகிய ஓரியரின் தலைவர்கள். லோத்தானின் புதல்வர்கள் ஓரி, ஏமாம் ஆகியவர்கள். லோத்தானின் சகோதரி திம்னா. சோபாலின் புதல்வர்கள் அல்வான், மானகாத்து, ஏபால், செப்போ, ஓனாம் ஆகியவர்கள். சிபயோனின் புதல்வர்கள் ஐயா, அனா ஆகியவர்கள். இந்த அனாதான் தன் தந்தையாகிய சிபயோனின் கழுதைகளை மேய்த்து கொண்டிருந்த போது பாலை நிலத்தில் வெப்ப நுரிற்றுகளை கண்டுபிடித்தான். அனாவின் மகன் தீசோன். அனாவின் மகள் ஓஹோலிபாமா ஆவாள். தீசோனின் புதல்வர்கள் எம்தான், எஸ்பான், இத்ரான், கெரான் ஆகியவர்கள். ஏசேரின் புதல்வர்கள் பில்கான், சகவான், ஆக்கான் ஆகியவர்கள். தீசானின் புதல்வர்கள் ஊசு, ஆரான் ஆகியவர்கள். ஓரியரின் தலைவர்கள் லோத்தான், சோபால், சிபயோன், அனா, தீசோன், ஏசேர், தீசான் ஆகியவர்கள். இவர்கள் சேயீர் நாட்டின் குலப்பிரிவுகளுக்கு ஏற்ப ஓரியரின் தலைவர்களாய் இருந்தவர்கள்.
யோதமின் வழிமரபினர். இஸ்ரேலரிடையே முடியாட்சி தொடங்கும் முன்னர் ஏதோமில் ஆட்சி புரிந்த மன்னர்கள் பின்வருமாறு. பெயோரின் மகன் பேலா யோதமில் ஆட்சி புரிந்தான். அவனது நகரின் பெயர் தின்காபா. பேலா இறந்தபின் போஸ்ராவை சார்ந்த செராகின் மகன் யோவாபு ஆட்சிக்கு வந்தான். யோவாபு இறந்தபின் தேமானியரின் நாட்டை சேர்ந்த ஊசாம் ஆட்சிக்கு வந்தான். ஊசாம் இறந்தபின் பெதாதின் மகன் அதாது ஆட்சிக்கு வந்தான். இவன் மோவாபு நாட்டில் மிதியானியாரை தோற்கடித்தவன். அவனது நகரின் பெயர் அபீத்து. அதாது இறந்தபின் மஸ்ரேக்காவை சார்ந்த சம்லா ஆட்சிக்கு வந்தான். சம்லா இறந்தபின் யூப்ரதீசு ஆற்றருகே இருந்த ரகபோத்தை சார்ந்த சாவுல் ஆட்சிக்கு வந்தான். சாவுல் இறந்த பின்னர் அக்போரின் மகன் பாகால் ஆனான் ஆட்சிக்கு வந்தான். பாகால் ஆனான் இறந்தபின் அதார் ஆட்சிக்கு வந்தான். அவனது நகரின் பெயர் பாசு. அவன் மனைவியின் பெயர் மெகட்ரபேல். அவள் மேசகாபின் மகளான மத்ரேத்தின் மகள். தங்கள் குலப்பிரிவின்படியும் நிலப்பகுதிகளின்படியும் ஏசாவின் வழிவந்த தலைவர்களின் பெயர்கள் இவையே: திம்னா, ஆல்வா, எத்தேத்து, ஓஹோலிபாமா, ஏலா, பீனோன், கெனாசு, தேமான், மிபுசார், மக்தியேல், ஈராம். ஏதோமியர் உரிமையாக்கி கொண்டு குடியேறி வாழ்ந்த நிலப்பகுதிகளின்படி தலைவர்களாய் இருந்தவர்கள் இவர்களே. இந்த யோதமியரின் மூதாதைதான் ஏசா. தொடக்க நூல் அதிகாரம் 37. யோசேப்பும் அவர் சகோதரரும். கானான் நாட்டில் தம் தந்தை தங்கியிருந்த நிலப்பகுதிகளில் யாக்கோப்பும் வாழ்ந்து வந்தார். யாக்கோப்பின் குடும்ப வரலாறு இதுவே. யோசேப்பு 17 வயது இளைஞராய் இருந்தபோது தம் தந்தையின் மறுமனைவியரான பில்கா, சில்பா என்பவர்களுடைய புதல்வர்களான தம் சகோதரர்களோடு மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார். அவர் தம் சகோதரர் செய்து வந்த தீச்செயலை பற்றி தம் தந்தைக்கு தகவல் கொடுத்தார். இஸ்ரவேல் முதிர்ந்த வயதினராய் இருக்கையில் அவருக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவர் மற்றெல்லா புதல்வரையும் விட யோசேப்பை மிகுதியாய் அன்பு செய்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் மிகுதியாய் அன்பு செய்கிறார் என்று கண்டு யோசேப்பை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. யோசேப்பு தாம் கண்ட ஒரு கனவை தாம் சகோதரருக்கு தெரிவித்தார். இதனால் அவர்கள் அவரை இன்னும் மிகுதியாய் வெறுத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் கண்ட இந்த கனவை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டும் பொழுது திடீரென எனது அரிக்கட்டு எழுந்து நிற்க, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கின என்றார். அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் அவரை நோக்கி, நீ எங்கள் மீது உண்மையிலேயே ஆட்சி செலுத்தப் போகிறாயோ? நீ எங்கள் மீது உண்மையிலேயே அதிகாரம் செலுத்தப் போகிறாயோ என்று கேட்டார்கள். இவ்வித கனவுகளின் பொருட்டும் அவருடைய தகவல்களின் பொருட்டும் யோசேப்பை அவர்கள் இன்னும் மிகுதியாய் வெறுத்தார்கள். மேலும் யோசேப்பு தாம் கண்ட வேறொரு கனவையும் தம் சகோதரர்களுக்கு விவரித்தார். நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன். அதில் கதிரவனும் நிலாவும் 11 விண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன் என்றார். இதை அவர் தம் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் விவரித்தார். அப்போது அவர் தந்தை அவரை கண்டித்து, நீ கண்ட இந்த கனவின் பொருள் என்ன? நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் தரை மட்டும் தாழ்ந்து உன்னை வணங்க வேண்டுமா என்று கேட்டார். அதன் பொருட்டும் அவருடைய சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டார்கள். அவருடைய தந்தையோ இக்காரியத்தை தம் மனதில் இருத்தி சிந்தித்து வந்தார். யோசேப்பு விற்கப்பட்டு எகிப்தை அடைதல். அப்படி இருக்கையில் அவருடைய சகோதரர்கள் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றார்கள். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லரா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்று கூற, அவர், இதோ நான் தயார் என்றார். அவர் அவர்களிடம்,
நீ போய் உன் சகோதரர்களும் மந்தைகளும் நலமா என்று விசாரித்து வந்து எனக்கு தெரிவி என்று சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து அவரை அனுப்பினார். அவரும் செக்கேமிற்கு வந்தார். அவர் புல்வெளியில் வழி தவறி அலைவதை ஒரு மனிதன் கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவரை கேட்டான். யோசேப்பு, என் சகோதரர்களை தேடுகிறேன். அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் என்று தெரியுமா? சொல்லும் என்றார். அதற்கு அம்மனிதன், அவர்கள் இவ்விடத்தை விட்டு கிளம்பிவிட்டார்கள். தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டதை நான் கேட்டேன் என்று பதிலளித்தான். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலைவில் யோசேப்பு வருவதை கண்ட சகோதரர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டார்கள். அவர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன். நாம் அவனை கொன்று இக்கிணறுகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்னவாகும் என்று பார்ப்போம் என்றார்கள். ரூபன் இவற்றை கேட்டு யோசேப்பை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம். அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள். அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த கிணற்றுக்குள் தள்ளிவிடுங்கள். அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்களின் கையிலிருந்து யோசேப்பை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை கிணற்றில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத பாழ் கிணறு. பின்பு அவர்கள் உணவருந்தும்படி அமர்ந்தார்கள். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மாயேலரின் வணிக குழுவை பார்த்தார்கள். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மாயேலருக்கு அவனை விற்று விடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம். ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்களும் சம்மதித்தார்கள். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர்கள் அவர்களை கடந்து செல்கையில் கிணற்றிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மாயேலரிடம் 20 வெள்ளிக் காசுக்கு விற்றார்கள். அவர்களும் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு சென்றார்கள். பின்னர் ரூபன் கிணற்று அருகில் திரும்பி வந்தார். இதோ யோசேப்பு அங்கே இல்லை. உடனே அவர் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு தம் சகோதரரிடம் திரும்பி வந்து, பையனை காணோமே, நான் எங்கு சென்று தேடுவேன் என்றார். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து கொண்டார்கள். ஒரு வெள்ளாட்டு கிடாயை அடைத்து அதன் இரத்தத்தில் அந்த அங்கியை தோய்த்தார்கள். அழகு வேலைப்பாடு நிறைந்த அந்த அங்கியை தங்கள் தந்தையிடம் எடுத்து சென்று, இதை வழியில் கண்டோம், இதுவும் மகனது அங்கியா என பாரும் என்றார்கள். தந்தை அதை அடையாளம் கண்டு, இது என் மகனது அங்கியே. ஏதோ ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டது. ஐயோ, யோசேப்பு ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டு போனானே என்று நினைத்து தம் ஆடைகளை கிழித்து கொண்டு இடுப்பில் சாக்கு உடையை கட்டிக்கொண்டு பல நாள்களாய் தம் மகனுக்காக துக்கம் கொண்டாடினார். அவர் புதல்வர் புதல்வியர் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர். அவரோ எந்த ஆறுதலான வார்த்தைக்கும் செவிகொடாமல், நான் துயருற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று யோசேப்பிற்காக அழுது புலம்பினார். இதற்கிடையில் மிதியானியர் எகிப்தை அடைந்து பார்வோனின் அதிகாரிகளுள் ஒருவனும் மெய்காப்பாளர் தலைவனுமாகிய போத்திபாரிடம் யோசேப்பை விற்றனர். தொடக்க நூல் அதிகாரம் 38. யூதாவும் தாமாரும். அக்காலத்தில் யூதா தம் சகோதரர்களை விட்டு பிரிந்து ஈரா என்ற பெயருடைய அதுமில்லானியிடம் சென்றார். அங்கே சூவா என்ற கானானியன் ஒருவனின் மகளை கண்டு அவளை மணமுடித்து அவளோடு கூடி வாழ்ந்தார். அவள் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டாள். அவள் மீண்டும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். கருவளம் மிகுதியாயிருந்ததால்
அவள் மேலும் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவனை பெற்றெடுத்த போது அவள் கெசிபில் இருந்தாள். யூதா தம் தலைமகன் ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் ஒரு பெண்ணை மணமுடித்தார். யூதாவின் தலைமகன் ஏர் ஆண்டவர் முன்னிலையில் கொடியவனாய் இருந்ததால் ஆண்டவர் அவனை சாகடித்தார். அப்போது யூதா தம் மகன் ஓனானை நோக்கி, நீ உன் சகோதரன் மனைவியோடு கூடி வாழ், சகோதரனுக்கு உரிய கடமையை செய்து உன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றச் செய் என்றார். அந்த வழிமரபு தனக்குரியதாய் இராதென்று அறிந்து ஓனான் அவளோடு உடலுறவு கொள்கையில் தன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றாதவாறு தன் விந்தை தரையில் சிந்தி வந்தான். அவன் செய்தது தம் பார்வையில் தீயதாய் இருந்ததால் ஆண்டவர் அவனையும் சாகடித்தார். ஆதலால் யூதா தம் மருமகள் தாமாரை நோக்கி, என் மகன் சேலா பெரியவனாகும் வரை உன் தந்தை வீட்டில் கைம்பெண்ணாய் தங்கியிரு என்றார். ஏனெனில் அவனும் தன் சகோதரனைப் போல் சாவானோ என்று அஞ்சினார். தாமாரும் அவ்விதமே தம் தந்தை வீட்டிற்கு சென்று அங்கு தங்கியிருந்தாள். பல நாள்களுக்கு பின் சூவாவின் மகளான யூதாவின் மனைவி இறந்தாள். யூதா அவளுக்காக துக்கம் கழித்த பின் தம் மந்தைக்கு மயிர் கத்தரிப்பவர்கள் இருந்த திம்னாவுக்கு தம் அதுமில்லாமைய நண்பன் ஈராவுடன் சென்றார். அப்போது, உன் மாமனார் தம் ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது. சேலா பெரியவனாகியும் தன்னை அவனுக்கு மனைவியாக கொடுக்கவில்லை என்று அவள் கண்டு தனது கைமை கோலத்தை களைந்துவிட்டு முக்காடிட்டு தன்னை மறைத்து கொண்டு திம்னாவுக்கு செல்லும் பாதையில் இருந்த ஏனையும் நகர்வாயிலில் அமர்ந்து கொண்டாள். யூதா அவளை கண்டபோது அவள் முகம் மூடியிருந்ததால் அவள் ஒரு விலைமகள் என்று நினைத்தார். அவர் திரும்பி பாதையோரம் அவளிடம் சென்று அவள் தம் மருமகள் என்று அறியாமல் தம்முடன் உடலுறவு கொள்ளுமாறு அழைத்தார். அதற்கு அவள், என்னோடு உடலுறவு கொள்வதற்கு என்ன தருவீர் என்று கேட்டாள். அவர், என் மந்தையிலிருந்து உனக்கு ஒரு வெள்ளாட்டு கிடாய் அனுப்புகிறேன் என்றார். அதற்கு அவள், நீர் அதை அனுப்பு மட்டும் எனக்கு ஓர் அடைமானம் தருவீரா என்று கேட்டாள். அடைமானமாக உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று அவர் கேட்க, அவள், உம்முடைய முத்திரை மோதிரத்தையும் இடைவாரையும் கைகோலையும் தர வேண்டும் என்றாள். அவளுக்கு அவற்றை கொடுத்த பின் அவளுடன் அவர் உடலுறவு கொண்டார். அவளும் கருவுற்றாள். பின்பு அவள் எழுந்து போய் தம் முக்காட்டை எடுத்து விட்டு கைம்பெண்ணுக்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டாள். அவளிடம் தாம் கொடுத்திருந்த அடைமானத்தை திரும்ப பெறுமாறு யூதா தம் அதுலாமிய நண்பனின் மூலம் ஒரு வெள்ளாட்டு கிடாயை அனுப்பினார். அவனோ அவளை காணவில்லை. அங்கிருந்த ஆட்களை நோக்கி, ஏனையும் அருகே வழியில் இருந்த விலைமகள் எங்கே என்று கேட்க, அவர்கள், இங்கே விலைமகள் எவளும் இல்லை என்றார்கள். அவன் யூதாவிடம் திரும்பி வந்து, நான் அவளை காணவில்லை. மேலும் அங்கிருந்த ஆள்கள், இங்கு விலைமகள் எவளும் இல்லை என்றார்கள் என்று சொன்னான். யூதா, அவளே வைத்து கொள்ளட்டும், இல்லையேல் நம்மை பார்த்து பிறர் சிரிப்பர். நானும் இந்த ஆட்டுக்கிடாயை அவளுக்கு அனுப்பி வைத்தேன், உன்னாலும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார். 3 மாதம் சென்ற பின்னர் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் செய்தாள். வேசித்தனத்தினால் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவர், அவளை இழுத்து கொண்டு வாருங்கள், அவள் எரிக்கப்பட வேண்டும் என்றார். அவ்வாறே அவளை இழுத்து கொண்டு வருகையில் அவள் தன் மாமனாருக்கு, இப்பொருட்கள் எவருடையவையோ அவராலேயே நான் கருவுற்றிருக்கிறேன், இந்த முத்திரை மோதிரமும் இடைவாரும் கைகோலும் யாருடையவை என்று பாரும் என்று சொல்லி அனுப்பினாள். யூதா அவற்றை பார்த்தறிந்து, அவள் என்னிலும் நேர்மையானவள், அவளை நான் என் மகன் சேலாவுக்கு மணமுடிக்காமல் போனேனே என்றார். ஆயினும் அதற்கு பின் அவர் அவளோடு உடலுறவு கொள்ளவில்லை. தாமாருக்கு பேறுகாலம் வந்தபோது அவள் வயிற்றில் 2 பிள்ளைகள் இருந்தன. அவள் பிள்ளை பெறுகிற வேளையில் ஒரு பிள்ளை கையை வெளியே நீட்டியது. மருத்துவ பெண்
அதன் மணிக்கட்டில் கருஞ்சிவப்பு நூலை கட்டி, இதுவே முதலில் வந்தது என்றாள். ஆனால் அது தன் கையை திரும்ப உள்ளே இழுத்து கொண்ட பின் மற்ற பிள்ளை வெளிப்பட்டது. அப்பொழுது அவள், நீ கருப்பையை கிழித்து கொண்டு வந்தவன் அல்லனோ என்று சொன்னாள். எனவே அவனுக்கு பெரேசு என்று பெயரிடப்பட்டது. பின் கருஞ்சிவப்பு நூல் கையில் கட்டப்பட்ட அவன் சகோதரன் வெளிப்பட அவனுக்கு செராகு என்று பெயரிடப்பட்டது. தொடக்க நூல் அதிகாரம் 39. போத்திபாரின் வீட்டில் யோசேப்பு. யோசேப்பு எகிப்து நாட்டிற்கு கொண்டு போகப்பட்ட போது பார்வோனின் அதிகாரிகளுள் ஒருவனும் மெய்காப்பலர் தலைவனுமான போத்திபார் என்ற எகிப்தியன் யோசேப்பை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மாயேலரிடமிருந்து அவரை விலைக்கு வாங்கியிருந்தான். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். எனவே அவர் சிறப்புற்றவராய் தம் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்கச் செய்ததையும் அவர் தலைவன் கண்டான். எனவே அவனுடைய தயை யோசேப்புக்கு கிடைத்தது. அவன் அவரை தன் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் நியமித்து தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் ஒப்படைத்தான். இவ்வாறு தன் வீட்டையும் தனக்கு இருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் விட்டதிலிருந்து அந்த எகிப்தியனின் வீட்டுக்கு யோசேப்பின் பொருட்டு ஆண்டவர் ஆசி வழங்கினார். வீட்டிலும் வயல்வெளியிலும் அவனுக்கிருந்த அனைத்தின் மீதும் ஆண்டவர் ஆசி பொழிந்தார். இவ்வாறு யோசேப்பின் பொறுப்பில் தனக்கு இருந்த அனைத்தையும் ஒப்படைத்த பின் தான் உண்ணும் உணவை தவிர வேறெதை பற்றியும் போத்திபார் விசாரிக்கவில்லை. யோசேப்பு நல்ல உடற்கட்டும் அழகிய தோற்றமும் கொண்டிருந்தார். சில நாட்கள் சென்ற பின் யோசேப்பின் மீது கண் வைத்திருந்த அந்த தலைவனின் மனைவி அவரிடம், என்னோடு படு என்றாள். அவர் அதற்கு இணங்க மறுத்து தம் தலைவரின் மனைவியை நோக்கி, என் தலைவர் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார். வீட்டில் உள்ள எதை பற்றியும் அவர் விசாரிப்பது கூட இல்லை. இந்த வீட்டில் என்னை விட அதிகாரம் பெற்றவர் ஒருவரும் இல்லை. நீவீர் அவருடைய மனைவியாய் இருப்பதால் உம்மை தவிர வேறெதையும் அவர் என்னிடம் ஒப்படைக்காமல் இருக்கவில்லை. இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்றார். அவள் நாள்தோறும் வற்புறுத்திய போதிலும் யோசேப்பு அவளோடு படுக்கவோ இருக்கவோ இணங்கவில்லை. இவ்வாறு இருக்க ஒரு நாள் யோசேப்பு தம் வேலையை முன்னிட்டு வீட்டுக்குள் சென்றார். உள்ளே வீட்டை சார்ந்தவர் வேறு எவரும் இலர். அவள் அவரது மேலாடையை பற்றி இழுத்து, என்னோடு படு என்றாள். உடனே அவர் அவள் கையில் தம் மேலாடையை விட்டுவிட்டு வெளியே தப்பி ஓடினார். அவர் தம் மேலாடையை அவள் கையில் விட்டுவிட்டு வெளியே ஓடியதைக் கண்டு அவள் தன் வீட்டு ஆள்களை கூப்பிட்டு, என் கணவர் நம்மை அவமானப்படுத்துவதற்காகவா இந்த எபிரெயனை வீட்டிற்கு கொண்டு வந்தார்? இதோ இவன் என்னோடு படுப்பதற்காக என்னிடம் வந்தான். உடனே நான் பெரும் கூச்சலிட்டு கத்தினேன். ஆனால் நான் கூச்சலிட்டதைக் கண்டு அவன் தன் மேலாடையை என் அருகே போட்டுவிட்டு வெளியே ஓடிப்போய் விட்டான் என்றாள். மேலும் அவள் யோசேப்புடைய மேலாடையை தன் கணவன் வீட்டுக்கு திரும்பும் வரை வைத்திருந்தாள். அவள் தன் கணவனிடம், நீர் நம்மிடம் அழைத்து வந்துள்ள எபிரேய அடிமை என்னோடு கொஞ்சி குழவும்படி என்னிடம் வந்தான். அப்போது நான் கூச்சலிட்டு கத்தியதும் அவன் தன் மேலாடையை என் அருகே போட்டுவிட்டு வெளியே ஓடிப்போய் விட்டான் என்று கதை கட்டினாள். உன் அடிமை எனக்கு இப்படி செய்துவிட்டான் என்று தன் மனைவி சொல்ல கேட்ட யோசேப்பின் தலைவன் கடும் சினம் கொண்டான். அவன் அரச கைதிகள் காவலில் வைக்கப்பட்டிருந்த அதே சிறைச்சாலைக்கு அவரை இழுத்துச் சென்று அடைத்து வைத்தான். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்து அவர் மீது பேரன்பு காட்டி சிறை மேலாளன் பார்வையில் அவருக்கு தயை கிடைக்கும்படி செய்தார். எனவே சிறை மேலாளன் சிறையிலிருந்த கைதிகள் அனைவரையும் அங்கு செய்யப்பட்ட வேலைகள் அனைத்தையும் யோசேப்பின் பொறுப்பில் ஒப்படைத்தான். அவர் பொறுப்பில் விடப்பட்ட எதை பற்றியும் சிறை மேலாளன் விசாரிக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி அளித்தார்.